நட்டி 3 மாதம் ஆயிடுச்சு. கிழங்கு இருக்கான்னு பார்ப்போம். 3 மாதம் தான் ஆச்சா? ஆமாய்யா. ஆனால் செடி வளராமல் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஈரமாத்தே இருக்கு. இப்போ குடிங்க பார்க்கலாம். கிழங்கு இருக்குமாம்மா? இருக்குயா. இருக்குமா? வரமாட்டேங்குது. கொத்து வேணுமா? கொத்து வேணும்ல. எடுத்துகிட்டு வரா மட்டும். சரி போய் கொத்து எடுத்துகிட்டு வருமா? இதை பிடிங்க பார்க்குறேன். இந்த சின்ன செடியை பிடுங்க. வருதா? தெரியலையே. வந்துருச்சு. வந்துருச்சு. உள்ளே சிக்கிருச்சு. எங்கே இரு வாரேன் நான். எறும்பா வர இருக்கு. இந்த இருக்கு. ஆமாம், இது 2வது செடி என்னம்மா? ஆமாய்யா. இந்த பைப் இருக்கு. ஆமாம், பார்த்து பிடுங்க. வரமாட்டேங்குது. அருவாண்டு எடுத்து வர வேண்டியதானே? இல்லை, பார்த்து பார்த்து லைட் அப்படி தூக்கிடா. உடஞ்சிட போதுமா? கிழங்கு இருக்கா? நிறைய இருக்கு. எத்தனை கிலோ இருக்கும் அதில்? ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்குது. அந்த சின்ன செடி ஒன்று உள்ளே புதஞ்சிருந்துச்சு. இந்த இருக்குடா. நல்லா பெருசாக இருக்கு. வேற இன்னொன்று இருக்கு. அவ்வளோதானே? ஆமாம். இல்லை, சரி இது போய் கழுவிட்டு வருமா? இந்த செடி இதுக்கெல்லாம் இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் இதை பிடிங்கிட்டுருவோம். இதை மட்டும் கொண்டு போவோமா? எடுத்துருப்பா. அம்மா எங்கே போகிற? கழுவவா? தண்ணி வருதா? இல்லையா? 2 கிலோ இருக்குமா? நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளி சட்னி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஓடிச்சிரு. ஓடிச்சு அப்படியே நட்டிடுவோம் செடியை. சாஃப்டாக இருக்கும். என்னம்மா? தண்ணி வேற வாசாம கிடப்பியா? தண்ணி வாசனாங்க. அப்பா வரக்கா? போய் வச்சுட்டு வந்து நட்டி விட்டுலாம். என்னம்மா பண்ணுற? இந்த கையோட செடி நட்டி விட்டுலையா? குட்டியை நட்டி விட்டோம்னா 2வது 3 நாள் கிழங்கு பறித்து சாப்பிட்டுக்கலாம். சரி வா போய் நட்டி வைப்போம். அங்கே போய் நட்டி விடுறியா? கீழே போய் நட்டி விடுவோம். அதில் வந்து கரை பெருசாக இருக்கு.
ஏம்மா ஆல்ரெடி அப்பா நட்டுனது ஃபுல்லாமே முளைச்சிருச்சு. எல்லாமே முளைச்சிருச்சு. நட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு இதில் கரையில் எப்படி ஊனி வச்சோம்னா வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே முளைச்சிரும். முளைச்சிரும். எத்தனை மாதம் ஆகுமா நெக்ஸ்ட்டு? 6 மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் 4 மாதம் 3 மாதத்தில் இப்போ இன்னைக்கு 3 மாதத்துல தான் நம்ம வெட்டியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் இளங்கிழங்கா இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் இறுக்கலாக இருந்துச்சு, அதனால் கிழங்கு செடி பெருசாகலை. இதுலேயே நல்லா வரும். இதை கட் பண்ணி அவிச்சிடலாம்டா. அவிச்சு வேக வச்சு தக்காளி சட்னி வைப்போம். வேலையாளர்களுக்கும் கொடுத்துக்கலாம். டீ வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக கத்தி எடுத்துகிட்டு விட்டா. சரி. ஈஸியாக உறிஞ்சிருது. காட்டுங்க. பிஞ்சு கிழங்கியா நல்லா இருக்கும் சாப்பிட்டா. பாப்பா எந்திரிக்குள்ள அவிச்சு வச்சா சாப்பிட்டுருவா. வரேன்டா. வாரேன் பாப்பா. இரு பாப்பா, இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு பப்பக்கிழங்க வச்சு சாப்பிட்லாம். வேகட்டும், வாங்க போகலாம்.